This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. திமுகவோடு கூட்டணி அமைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகளும் போட்டியிட்டிருந்தார்கள். விசிக 2 தொகுதிகளில் வென்றுள்ளது. சிபிஐ 2 இடத்திலும், சிபிஎம் 2 இடத்திலும், ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்டுகள் 4 இடங்களில் வென்றிருக்கிறார்கள். விசிக கம்யூனிஸ்டுகளோடு சேர்த்து பார்த்தால் 6 இடங்கள் அவர்களின் கையில் இருக்கின்றன. இந்த சூழலில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் விசிக கம்யூனிஸ்டுகள்? பாஜக எதிர்ப்பு கொள்கையா, கூட்டணி தோழமையா, திமுகவா, தாவேகாவா? தர்ம சங்கடத்தில் விசிக கம்யூனிஸ்டுகள். விஜயின் ஆட்சி விசிக கம்யூனிஸ்டுகள் கையில். தாவேகா 108 இடங்களில் வென்ற நிலையில் காங்கிரஸ் 5 உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறது. பெரும்பான்மைக்கு இன்னும் 6 இடங்கள் தேவை என்ற நிலையில் விசிக 2, கம்யூனிஸ்டுகள் 4 தொகுதிகளை வைத்திருக்கின்றன. இப்படியான சூழலில் என்ன செய்ய போகிறார்கள் விசிக கம்யூனிஸ்டுகள் என்ற கேள்வி எழுகிறது. முதல்வர் ஆவாரா விஜய்? என்ன சொல்லி இருக்கிறார் ஆளுநர்? இன்னும் சற்று நேரத்தில் தெரியும். தாவேகாவுக்கு ஆதரவு தருவார்களா விசிகவும் கம்யூனிஸ்டுகளும்? தாவேகா ஆட்சி அமைப்பதில் நீடிக்கும் சிக்கல். விசிக கம்யூனிஸ்டுகள் வசம் 6 எம்எல்ஏக்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகள் வசம் 6 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. அதேபோல கம்யூனிஸ்டுகளை பொறுத்தமட்டில் சிபிஐ 2 இடங்களிலும், சிபிஎம் 2 இடங்களிலும் வென்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 4 இடங்களை கம்யூனிஸ்டுகள் வைத்திருக்கிறார்கள். விசிகவும் கம்யூனிஸ்டுகளும் சேர்த்து கைவசம் 6 எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் நிலையில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் விசிக கம்யூனிஸ்டுகள்? தாவேகாவுக்கு ஆதரவு தருவார்களா விசிக கம்யூனிஸ்டுகள்? தாவேகா ஆட்சி அமைப்பதில் நீடிக்கும் சிக்கல். தாவேகா 108 தொகுதிகளில் வென்றிருக்கும் நிலையில் நேற்று காங்கிரஸ் விஜயை சந்தித்து 5 தொகுதிகளில் ஆதரவு கொடுத்திருந்தது. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் இருக்கும் நிலையில் மேலும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்ற நிலை நீடிக்கிறது. சட்ட போராட்டம் நடத்த தயாராகிறாரா விஜய்? சட்ட வல்லுநர்களுடன் விஜய் மீண்டும் ஆலோசனை. விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநர். சட்ட போராட்டம் நடத்த தயாராகிறாரா விஜய்? ஏற்கனவே நேற்று ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார் தாவேகா தலைவர் விஜய். ஆனால் ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையே நீடித்தது. இன்று 2வது நாளாக தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் வரை அந்த சந்திப்பு நீடித்தது. சந்திப்பு நிறைவடைந்து அவர் புறப்பட்டு சென்று விட்டார். தற்போதைய நிலையாக சட்ட வல்லுநர்களுடன் விஜய் மீண்டும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது வரையில் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காத நிலையில் சட்ட ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தாவேகா தலைவர் விஜய். சட்ட போராட்டம் நடத்த தயாராகிறாரா விஜய்? சட்ட வல்லுநர்களுடன் விஜய் மீண்டும் ஆலோசனை. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.